கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளியை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த வாரம் முழுவதும் நாம் சோர்ந்து போகும்போது தேவன் நமக்கு அளிக்கிற வாக்குத்தத்தங்களை குறித்து நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஏசியா 40:29 படி, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை அருளுகிற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் சோர்ந்து போகும்போது என்ன செய்ய வேண்டும் என்று கருக்கான ஒரு ஆலோசனைகளை கர்த்தர் கூட நேற்று தினத்திலே கூட நாம் சோர்ந்து போகும்போது விசுவாசத்திலே சோர்ந்து போகக்கூடாது என்ற ஆபிரகாமை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11-12. நீதிமொழிகள் 3:11-12. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவன் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல் கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு, கர்த்தர் சிட்சிக்கும் போது நீ சோர்ந்து போகாதே. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை சிட்சித்தா நமக்கு சோர்வு தான் வரும். ஏன் என்னை சிட்சிக்கிறார்? ஏன் எனக்கு இந்த எச்சரிப்பு? ஏன் எனக்கு இந்த தண்டனை? ஏன் எனக்கு இந்த அவமானம்? ஏன் எனக்கு இந்த நிந்தனை? ஆனால் வேதம் சொல்கிறது, தேவன் சிட்சிக்கும் போது, when the Lord chastise you, நீ சோர்ந்து போகாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்படி சொல்லப்படுகிற என்றால், தேவன் எவனிடத்திலே அன்பு கூறுகிறாரோ அவனை தான் கர்த்தர் சிட்சிக்கிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? கர்த்தர் உன்னை சிட்சியாவிட்டால் நீ வேசியின் புத்திரராய் மாறிவிடுவாய். அதனால் கர்த்தர் உன்னை சிட்சிக்கும் போது எப்படி சிட்சிப்பார்? வார்த்தையை கொண்டு சிட்சிப்பார். ஒரு பாடுகளை அனுபவித்து சிட்சிப்பார். முதலில் எச்சரிப்பார். அந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு நீ செவி கொடாமல் போனால் உன்னை சிட்சிப்பார். அந்த சிட்சிப்பையும் நீ அசட்டை பண்ணினால் உன்னை தண்டிப்பார். ஆனால் கர்த்தர் சிட்சிக்கும் போது அந்த சிட்சை ஏன்? கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், உன் மீது அன்பு கூறுகிறார், உன்னை எப்படியாவது தூக்கி எடுக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். ஆனால் அந்த சிட்சையை நீ அற்பமாய் எண்ணாதே, அசட்டை செய்யாதே, சோர்ந்து போகாதே, தேவனை விட்டு விலகி ஓடி போகாதே, தேவ சமூகத்தை விட்டு விலகி வாழ கற்றுக்கொள்ளாதே. தகப்பன் சிட்சியாத புத்திரன் இல்லை. உலக பிரகாரமான தகப்பன் தன் பிள்ளை நலத்துக்காக சிட்சிக்கிறார். ஆனால் தேவன் எதற்கு சிட்சிக்கிறார் தெரியுமா? நம்மளை பரலோக பிரஜையாய் மாற்றுவதற்காக தான். யோனாவை குறித்து நாம் பார்க்கும்போது, யோனா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த யோனாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ நினிவேக்கு போய் நினிவேன் பாவத்தை குறித்து நீ அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர்களுக்கு பிரசங்கி என்று சொல்லுகிறார். நினிவே அசீரியர்களால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆட்சி கொண்ட ஒரு தேசம். அசீரியர்கள் மிகவும் கொடுமையானவர்கள். அதனால் அவன் என்ன செய்தான்? போவதற்கு பயந்து ஒரு கப்பலை பார்த்து தர்ஷீஷுக்கு கடந்து போனான். தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி நினிவேக்கு போக வேண்டியவன் தர்ஷீஷ் கப்பலிலே ஏறி உட்கார்ந்தான். தேவ சமூகத்தை விட்டு விலகி போனது நிமித்தம் அந்த நல்ல போயிருந்த கப்பல் கடல் கொந்தளித்தது, பெருங்காற்று வீச ஆரம்பித்தது, கர்த்தர் தளங்கள் தடுமாற தொடங்கினது. உடனே கப்பல் மாலுமி பயந்து சரக்குகளெல்லாம் தூக்கி எறிகிறார். ஆனால் எந்த விதத்திலும் விமோச்சனம் இல்லை. குலுக்கி போடும்போது, இது யார் நிமித்தம் வருகிறது என்று குலுக்கி போடும்போது சீட்டு யோனா பேரில் விழுந்தது. யோனாவை தேடி போகும்போது அடித்தட்டிலே படுத்து கொண்டிருந்தார். யோனாவை பார்த்து கேட்டபோது அவன் ஒற்றுக்கொள்கிறான், நான் தேவ சமூகத்தை விட்டு விலகி வந்திருக்கிறேன், என்னை தூக்கி போட்டு விடுங்கள் சமுத்திரத்தில் என்று சொல்லி அவர்கள் தூக்கி அவனை சமுத்திரத்திலே போடுகிறார்கள். இதைதான் நான் சொல்ல விரும்புகிறேன். சோர்ந்து போகக்கூடாது. தேவன் எவனை நேசிக்கிறாரோ அவனை சிட்சிக்கிறார். எப்படி சிட்சித்தார் தெரியுமா? கடலை மூழ்கி நீ அப்படியே அமிழ்ந்து போ என்று யோனாவை விடவில்லை, அவனை சிட்சித்தார். எப்படி சிட்சித்தார்? ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார். மீன் யோனா கீழ்ப்படியவில்லை, மீன் கீழ்ப்படிந்தது. மீன் யோனாவை விழுங்கியது. யோனாவை விழுங்கி கர்த்தருக்கு சொல்ற 3 நாட்கள் அந்த யோனா மீன் வயிற்றிலே தத்தளித்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். உன் கிருபையை போக்கடித்து விட்டேனே, உன்னுடைய கிருபையை போக்கடித்து விட்டேனே என்று கதறி அழுத அந்த நேரத்திலே தேவன் மீனுக்கு கட்டளையிட்டார். எப்படி கட்டளையிட்டார்? யோனாவை கக்கி போடு என்று. நடுக்கடலிலே கக்கி போடு என்று சொல்லவில்லை. யோனாவுக்கு நீந்த தெரியாமல் இருந்தால் எப்படி கரைக்கு வருவான் என்று சொல்லி கரையிலே வந்து கக்கி போடு என்று சொன்னார். யோனாவை அந்த மீன் சுமந்து கொண்டு கரையிலே வந்து கக்கி போட்ட உடனே அந்த யோனா எழுந்து நினிவேக்கு கடந்து போனான்.
40 நாள் பிரயாணத்திலே கடந்து போய் அந்த நினிவேக்கு ஒரே லைன் பிரசங்கம் பண்ணான். என்ன பிரசங்கம் பண்ணா? இன்னும் 40 நாளிலே ஆண்டவர் இந்த தேசத்தை கவிழ்த்து போடுவார். 1 லைன் பிரீச்சிங். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய பிரீச்சிங்லாம் பண்ணல, மனம் திரும்புங்கள் கூட சொல்லல. 40 நாட்களிலே பட்டணம் கவிழ்க்கப்படும். தட் இஸ் த 1 லைன் பிரீச்சிங் he preached. ஒரே லைன் பிரீச்சிங் தான். யோனா சொன்ன அந்த வசனத்தை கேட்டபோது ஜனங்கள் நடுநடுங்கி, யோனா நினிவே மக்கள் இருட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மிருக ஜீவன்களுக்கு கூட ஆகாரம் கொடுக்காமல், இருட்டுடுத்தி சாம்பல்னா என்ன அர்த்தம்? அந்த சாக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, துணியினாலே வாயை கட்டி கொண்டு கர்த்தருக்கு தாய்ப்பால் கூட பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் ஆண்டவரை நோக்கி கதறினார்கள். அந்த நினிவே ராஜா கூட இதை அறிந்து சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவனும் அந்த உபவாசத்தை நியமித்தான். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு தெரியும் ஆண்டவர் எவ்வளவு பலத்த உள்ளவர் என்றால். அசீரியர்கள் எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் யுத்தத்திற்கு போகும்போது ஒரே இரவிலே ஒரு தூதனை அனுப்பி 1,80,000 பேரை சங்கரித்த தேவன் என்று அசீரியர்கள் அறிந்திருந்தபடினால் தேவனை நோக்கி கதற ஆரம்பித்தார்கள். தேவன் அவர்களுக்காக மனஸ்தாபப்பட்டு அழிப்பேன் என்று சொன்ன நினிவேவை அழிக்காமல் அவர் அதை காப்பாற்றினார். இது யோனாவுக்கு தெரிந்தவுடனே யோனாவுக்கு ஒரு பெரிய சோர்வு வந்து விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சூரியன் யோனாவுக்கு அவர்கள் 10ஆம் வசனத்தை முதல் வாசிக்கிறேன். 3:10. அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை கண்டு பார்த்து தாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டதை செய்யாதிருந்தார். யோனாவுக்கு இது மிக வெசனமாய் இருந்து சோர்ந்து போய் அவன் கடுங்கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்திலே இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தம் தாமே நான் உன்னை தர்ஷீஷுக்கு ஓடிபோனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறமான தேவனென்று அறிவேன் என்று சொல்லி இப்பொழுதும் கர்த்தாவே, அவன் சோர்விலை சொல்கிறார், என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிறோம், சாகிறது நலம் என்று சொல்கிறார். ஆண்டவர் யோனாவை பார்த்து, ஏன் எரிச்சலாய் இருக்கிறாய்? நான் மரண பரியந்தம் எரிச்சலாய் இருப்பேன், நீங்கள் சொன்னதை செய்யவில்லையே என்று சொல்லி அவன் சோர்ந்து போய் ஒரு ஆமணக்கு, எலியா சூறை செடி கீழ் உட்கார்ந்தார். ஆனால் யோனா ஆமணக்கு செடியின் கீழ் உட்கார்ந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிழல், ஒரு அதிலே போய் உட்கார்ந்து விட்டான். ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? சோர்ந்து போயிருந்த அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறதற்காக ஒரு பூச்சியை அனுப்பினார். அந்த செடியை முழுசும் அந்த பூச்சி அரிச்சு போட்டது. அடுத்த நாள் யோனா மீது வெயில் அடித்தது. யோனாவுக்கு திரும்ப கோபம் வந்தது. இந்த ஆமணக்கு செடி எவ்வளவு பசுமையா இருந்தது, எவ்வளவு நல்லதா இருந்தது, ஆனால் ஒரு பூச்சி வந்து இதை அழித்து போட்டு விட்டதே என்று சொல்லி திரும்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் சாகிறது நலமாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவரத்தை முறுமுறுத்தான். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய், ஹல்லேலூயா, தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிறோம், சாகிறது நல்லது என்றான். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லது. இதெல்லாம் எப்ப வரும் தெரியுமா? சோர்வின் நேரத்திலே. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்து ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமனுக்காக பரிதவிக்கப்படுகிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்கு, அதிகமான மனுஷருக்கும் அதிகமான மிருக ஜீவன்களுக்கும் மகாநகரமாக நினைவேக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்கிறார். நீ வளர்க்கல, நீ விதை போடல, நீ தண்ணீர் பாற்றல, ஒரு நாள் விளைஞ்சு ஒரு நாள் பட்டு போன ஆமணத்துக்காக நீ பரிதபிக்கும் போது, இந்த ஜனத்தை நான் சிருஷ்டித்தேனே, 1,20,000 ஜனங்கள் அழிந்து போவது எப்படி என் சித்தமா இருக்கும்? அவர்கள் மனம் திரும்பி இருக்கிறார்களே, அவர்கள் இருட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து இருக்கிறார்களே, உன் வார்த்தை நிறைவேறவில்லை என்று சொல்லி நீ சோர்ந்து போகிறாயே என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யோனாவை தட்டி எழுப்புகிறார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு யோனாவை போல் தேவ சித்தத்தை விட்டு விலகி நீங்கள் ஓடும்போது கர்த்தர் உங்களை சிட்சிப்பார். சிட்சித்து திரும்ப உங்களை எழுப்புவார்,
திரும்ப நீங்க ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்துவிட்டு அதை பார்க்கும்போது அது உங்களுக்கு மாறுபாடாய் காணப்படும் போது நீங்கள் திரும்ப சோர்ந்து போகும்போது ஆண்டவர் உங்களை விட மாட்டார். அந்த சோர்ந்து போகிறவனுக்கு அவர் சத்துவத்தை அளித்து பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு யோனாவை போல் நீ காணப்படுகிறாயா? தேவ சித்தத்தை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருக்கிறாயா? தேவன் நியமித்த வைத்த பாதையை நீ விலகி ஓடிக்கொண்டிருக்கிறாயா? ஒன்றை சிட்சித்தாலும் உன்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி அவர் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நீ எங்கு போனாலும் அவருடைய சித்தத்தை விட்டு நீ விலக முடியாது, தப்ப முடியாது. உன்னை எச்சரிப்பார், சிட்சிப்பார், தண்டிப்பார். நீ எதற்குமே கீழ்ப்படியவில்லை என்றால் உன்னை விட்டு விடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய நம்ம அர்ப்பணிப்போம். ஒருவேளை சூழ்நிலை வேறு விதமாக இருந்து நீ சோர்ந்து போனாலும் உன்னை சிட்சித்தாவது கர்த்தருடைய உயர்த்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலைவெளியிலும் அப்பா ஆண்டவரை தேவன் சிட்சிக்கும் போது நாங்கள் அதை அற்பமாய் எண்ணாதபடி சோர்ந்து போகாதபடி அந்த சிட்சையை பார்த்து கர்த்தாவே, தேவன் எவ்வளவு அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள கிருபை செய்யும். யோனா தர்ஷீஷுக்கு ஆண்டவரை போன போது கர்த்தாவே நீர் அவரை சிட்சித்தீர். மீன் வயிற்றில் புடவிட்டீர், மீனை கக்க செய்தீர். மீன் ஆண்டவரை அவரை கரையிலே கக்கின போது அவன் நினிவேக்கு கடந்து வந்து இதோ நினிவே மக்களை பார்த்து 40 நாட்களிலே தேசம் அழிய போகிறது என்று சொன்னபோது அவர்களை இரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்த போது கர்த்தாவே நீர் அவர்களுக்கு பரிதபித்து அவர்களை அழிக்காமல் இருந்ததை யோனா பார்த்து திரும்ப சோர்ந்து போய் ஆண்டவரை ஒரு ஆமணக்கு செடியின் கீழ் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோமே. ஆனால் யோனா உமக்கு தேவையாப்பா. யோனாவை திரும்ப திரும்ப எடுத்து நிறுத்தி ஆண்டவரே அப்பா அந்த சோர்விலிருந்து அவனை விடுதலை செய்து கர்த்தருடைய சித்தத்தையே யோனா எந்த சூழ்நிலையும் செய்யும்படி அவனுக்கு வாக்களித்து அவனை ஆண்டவரை வாழ வைத்த தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு கூட தேவ சித்தத்தை விட்டு விலகி இருக்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன் அப்பா. சித்தம் என்னதென்று அறிந்தும் அந்த சித்தத்தை விட்டு விலகி ஓடி போயிருக்கிற மக்களை கர்த்தாவே நீ தொடும்படி செபிக்கிறோம். உன்னுடைய எச்சரிப்பின் சத்தம் அவர்களுக்கு செவிகளில் துணிக்கட்டும். தேவ சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் கர்த்தர் காண கர்த்தர் உதவியும் அந்த சிட்சிக்கிற நேரத்திலே சோர்ந்து போகாதபடிக்கிறாச்சா அந்த கர்த்தாவே யோனாவை போல் கிருபையை போக்கடித்து விட்டேன் என்று கதறி கர்த்தருடைய சமூகத்திலே தன்னை அர்ப்பணிக்க உதவி செய்யும். தாழ்த்தி உடைய கரத்திலே கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.